கடந்த சில வருடங்களா ரொம்பவே அமைதியா இருந்த சொமாலிய கடற்கொள்ளையர்கள் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடுவில் நடக்கிற இந்த யுத்தத்தை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு மீண்டும் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாளுக்கு நாள் அவர்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறது இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த சொமாலிய கடற்கொள்ளையர்களுடைய தாக்குதலுக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையில உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே சொமாலிய கடற்கொள்ளையர்கள் ஏன் மிகவும் ஆபத்தானவர்களா கருதப்படுறாங்க, அவர்களை உருவாக்குனது யாரு, எப்படி உருவாக்குனாங்க, இந்த மாதிரி பல விஷயத்தை பத்தியும் ரொம்பவே டீட்டெயிலா பார்த்தலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, கடந்த சில மாதங்களாகவே இந்திய பெருங்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் கடற்கொள்ளையர்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறது வெகுவாக அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதுலேயும் குறிப்பாக கடந்த 2 நாட்களில் மட்டும் 2 கப்பல்களை ஹைஜாக் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணி இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்திய இராணுவத்தினுடைய போர்க்கப்பல் அதிரடியாக செயல்பட்டு கடற்கொள்ளையர்கள்ட்டிருந்து அந்த கப்பலை மீட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. கடந்த 1990 முதல் 2010ஆம் ஆண்டு வரைக்கும் பெரிய தலைவலியாக இருந்த கடற்கொள்ளையர்கள் பிரச்சனை அப்படிங்கிறது 2018ஓட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த உலகமே நம்பிக்கிட்டு இருந்த சமயத்தில் இப்போ மீண்டும் கடற்கொள்ளையர்கள் விஷயம் தலை தூக்குறது உலக நாடுகள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் ஒன்று வரும். இந்த உலகத்தில் பல நாடுகள்லையுமே கடற்கொள்ளையர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது சொமாலிய கடற்கொள்ளையர்களை மட்டும் பார்த்து உலக நாடுகள் பயப்படுறதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல இந்த சொமாலிய கடற்கொள்ளையர்கள் எப்படி உருவானாங்க அப்படிங்கிற வரலாறை கிளீனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாமா? முதல்ல கடந்த 1990ஆம் ஆண்டு வரைக்கும் சொமாலியாங்கிற நாடு நல்லா தாங்க இருந்துச்சு. அங்கே இந்த கடற்கொள்ளையர்கள் பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. 1990 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு மிலிட்ரி கவர்மெண்ட் தான் ரூல் பண்ணாங்க. அப்படின்னா கூட அவங்களுடைய ஆட்சிங்கிறது பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருந்தது. ஆனால் 1990 மூண்ட ஒரு உள்நாட்டு போரால் பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துருது. ஸோ என்னன்னா, மிலிட்ரி கவர்மெண்ட் விழுந்தாலுமே கூட வேறு ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் அங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் எதிர்பார்த்த சமயத்தில் அங்கே எந்த கவர்மெண்ட்டுமே ஃபார்ம் ஆகாமல் சொமாலியாங்கிற நாட்டையே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழுக்களும் தனித்தனியாக கூறு போட்டு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அல்-ஷபாப், ISIS மாதிரி பல குழுக்கள் கண்ட்ரோலில் சொமாலியாங்கிற நாடு போயிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சொமாலியாவுக்கு ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறதே கிடையாது. லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறத அங்கே ஹேண்டில் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமைப்புமே இல்லை. இந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா சொமாலிய மக்களுடைய மிகப்பெரிய வாழ்வாதாரமாக இருந்தது அவர்களுடைய கடல் வளம் தான். ஸோ சொமாலியாவில் பார்த்தீங்கன்னா நவீன கப்பல்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ரொம்ப ட்ரெடிஷ்னலான முறையில் தான் மீன் பிடிப்பாங்க. ஸோ அதனால் இங்கே மீன்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு அழிக்கப்படாமல் அந்த வளம் அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் சொமாலியாவை சுற்றி இருக்கிற மற்ற நாடுகளான எத்தியோப்பியா, ஏமன், ஒமான் இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நவீன கப்பல்களை அப்போலே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த நவீன கப்பல்களில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டம் ட்ராலிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி மீன் பிடிப்பாங்க. இந்த முறையில் மீன் பிடிக்கும் பொழுது மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீன் வலையில் 2 சைடுமே ஒரு நல்ல வெயிட்டை கட்டி கடலுக்குள்ளே இறக்கியிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது கடலுடைய தரைப்பரப்பு வரைக்குமே அந்த வலை இறங்கிடும். அதன் பிறகு இந்த கப்பல் அப்படியே முன்னாடி மூவாக குறுக்க என்ன சிக்கினாலும் எல்லாத்தையும் அப்படியே வலிச்சு எடுத்து போட்டுக்கிட்டு வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். இதனால் இந்த நாடுகளுடைய கடற்கரை பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் வளம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு குறைய தொடங்கிருச்சு இந்த பர்டிகுலர் முறையை பயன்படுத்தினதுனால. ஈவன் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில மீனவர் பிரச்சனை ரொம்ப பெருசாக ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா? அதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் ட்ராலிங் முறை தான் முக்கிய காரணம். ஆனால் அரசியல்வாதிங்க அவங்களுடைய சுயலாபத்துக்காக அதை நம்ம கண்கள்லேருந்து மறைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி அதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சொமாலியாவை சுற்றி இருக்கிற நாடுகளை சேர்ந்த மீனவர்கள் எல்லாம் அவங்களோட மீன் வளத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் சொமாலியா கிட்ட அந்த நவீன கப்பல்ங்கிறதே கிடையாது இல்லையா? அதனால் அவங்களுடைய மீன் வளம் அப்படியே பாதுகாக்கப்பட்ட வண்ணமே இருந்தது. இதை பார்த்து அந்த சுற்றி இருக்கிற நாடுகளை சேர்ந்த மீனவர்கள், சரி சொமாலியாவில் இப்போ ஒரு கவர்மெண்ட் இல்லை, ஆட்சியில் இருந்த கவர்மெண்ட்டும் வீழ்த்தப்பட்டுருச்சு, அதன் பிறகு எந்த ஒரு கவர்மெண்ட்டும் பொறுப்பேற்றுக்கல, அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் சொமாலியாவில் இருக்கக்கூடிய மீன்களை எல்லாம் பிடிச்சிட்டு வந்து நம்ம ஊரில் விற்று காசு பார்த்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. ஸோ இதன் விளைவா ஏமன், ஒமான், எத்தியோப்பியா மாதிரி சுற்றி இருக்கிற நாடுகளை சேர்ந்த மீனவர்களுடைய நவீன படகுகள் சொமாலியா கடற்கரையை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதை முதல்ல சொமாலியாவை சேர்ந்த மீனவர்கள் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் போக போக சொமாலிய மீனவர்களுக்கு மீன்களே கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஏன்னா அவங்க மொத்தத்தையும் வலிச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவங்க ட்ரெடிஷ்னல் முறையில் மீன் பிடிக்கும் போது அதில் மீன்களே மாற்றதில்லை அப்படிங்கிறத அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ எப்போ இந்த சுற்றி இருக்கிற நாடுகளை சேர்ந்த மீனவர்களால் இவங்களுக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சதோ உடனடியாக சொமாலியாவை சேர்ந்த மீனவர்கள் எல்லாம் அவங்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி அவங்க கூட இவங்களே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு நம்மளுடைய கவர்மெண்ட் நம்மளே காப்பாற்ற வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி. இப்படி ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை அப்படியே காலப்போக்கில் எப்படி மாறிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, சொமாலியாவுக்குள்ளே மீன்பிடிக்க வர்ற நவீன கப்பல்களை சொமாலியா மீனவர்கள் சிறைபிடிச்சிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிறைபிடித்த கப்பலுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்தாதான் நாங்கள் விடுவிப்போம் அப்படின்னு சொல்லி பேரமும் பேசுகிறாங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு வருமானமாக ஒரு கட்டத்தில் மாறி போக இதையே தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே காலப்போக்கில் ஒரு பெரிய பிஸ்னஸாக வளர்றத உள்நாட்டு போரில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த பல குழுக்களும் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த குழுக்களுடைய தலைவர்கள் எல்லாம் மீனவர்கள் மாதிரி கிடையாது. அவங்களுக்கு இந்த செங்கடலினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது புரியும். அது மட்டும் இல்லை, இந்த வழியாக தான் பல லட்சம் கோடிக்கணக்கான வர்த்தகம் நடக்குது அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னதான் பல நாடுகளில் கடற்கொள்ளையர்கள் இருந்தாலுமே கூட நம்ம சொமாலியா கடற்கொள்ளையர்களை தானே ரொம்ப ஃபேமஸாக பேசுகிறோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். இந்த மாதிரி பல லட்சம் கோடி வர்த்தகம் நடக்கிற ஒரு பாதையை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதனால தான் அவங்கள பற்றி நம்ம ரொம்ப பெரிய அளவுக்கு ஃபேமஸாக பேசுகிறோம். ஸோ இதுக்கேற்ற மாதிரியே அந்த உள்நாட்டு யுத்தத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த குழுக்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன நவீன கப்பல்களை ஹைஜாக் பண்ணி கொண்டு வர்றதை விட இந்த மாதிரி இந்த வழியாக போகக்கூடிய கார்கோ ஷிப்ஸு, எண்ணெய் கப்பல்கள் இதையெல்லாம் ஹைஜாக் பண்ணால் இன்னும் பெரிய அளவுக்கு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன ஓட்டத்துக்கு அவங்க வர்றாங்க. இதன் விளைவா இந்த வழியா வந்த சில கப்பல்களை ஹைஜாக் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இந்த ஹைஜாக் எல்லாமே அந்த கப்பல் இருக்கக்கூடிய பொருட்களை திருடுறதுக்காக மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் இந்த கப்பல்களையே மொத்தமாக ஹைஜாக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நிறுத்திக்கிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை கேட்டு பயங்கரமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க நல்லா சம்பாதிக்க அவர்களுடைய ஆயுதங்களையும் நல்லா அப்கிரேட் பண்ணுறாங்க. நவீன ஆயுதங்கள் வாங்குறாங்க, நவீன கப்பல்கள் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதை விட முக்கியமாக எந்த அளவுக்கு அவங்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய கப்பலில் ரேடார் எல்லாமே வாங்கி மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த ரேடாரை வச்சு எந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் கப்பல் வருது அப்படிங்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ சில வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த உலகம் பூரா எந்தெந்த இடத்துல கப்பல்கள் பயணிக்குது அப்படிங்கிறத நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போனால் ஓப்பனாகவே பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டை எல்லாம் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் வழியாக வரக்கூடிய கப்பல்கள் நிறையா வந்து ஹைஜாக் பண்ணுறாங்க. ஸோ இது உலக நாடுகளுக்கு பெரும் ஒரு தலைவலியாக மாறுது. ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க, இந்த பகுதியில் பயங்கரமாக ஒரு பாதுகாப்பை கொடுக்கலாம். எல்லா நாடுகளுடைய ரோந்து கப்பலும் அப்பப்போ இங்கே ரோந்து போய்கிட்டே இருப்போம். யாருக்கு எந்த நாட்டோட கப்பல் சிக்னல் கொடுத்தாலும் உடனடியாக போயிட்டு நம்ம அவங்கள காப்பாற்றுவோம். ஸோ இதன் மூலமாக கடற்கொள்ளையர்களை கட்டுப்படுத்தலாம்ன்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதே செயல்படுத்தவும் செய்கிறாங்க. இதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா கடந்த 2018ஆம் ஆண்டோட இந்த சொமாலியா கடற்கொள்ளையர்களோட பிரச்சனை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாகவே நின்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, இனி இந்த கடற்கொள்ளையர்கள் பிரச்சனையெல்லாம் இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி உலக நாடுகள் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் தான் மீண்டும் இந்த பிரச்சனை தலை தூக்க ஆரம்பிச்சிருக்குது. இவ்வளவு நாளாக அமைதியாக இருந்த கடற்கொள்ளையர்கள் பிரச்சனை இப்போ மறுபடியும் தலை தூக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போரில் எப்போ ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் உள்ளே இறங்கினாங்களோ அப்போலேருந்தே அவங்க செங்கடலில் பல தாக்குதல்கள் நடத்துகிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இவங்க இப்படி இந்த பக்கம் தாக்குதல் நடத்துகிறத பார்த்த கடற்கொள்ளையர்கள் இதையே அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கப்பல் வந்து நடுக்கடலில் பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கப்பலை இந்த கடற்கொள்ளையர்கள் ஹைஜாக் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கடற்கொள்ளையர்கள் தான் ஹைஜாக் பண்ணுறாங்கன்னு அந்த கப்பல்னால கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து இப்படி ஒரு கடத்தல் முயற்சி இங்கே நடக்குது அப்படின்னா கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ அந்த பர்டிகுலர் கப்பலை காப்பாற்றுறதுக்கு ஏதாச்சும் ஒரு போர்க்கப்பல் பக்கத்துலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, ஈவன் இந்திய போர்க்கப்பலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இந்திய போர்க்கப்பலுக்கு அதுக்குள்ளே இருக்கிறது சொமாலியா நாட்டை சேர்ந்த கடற்கொள்ளையர்களா இல்லை ஹவுதி கிளர்ச்சியாளர்களா அப்படிங்கிற ஒரு பெரும் சந்தேகம் ஏற்படும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட கடந்த நவம்பர் மாதம் சென்ட்ரல் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸை ஏற்றிக்கிட்டு போய்கிட்டு இருந்த ஒரு கப்பல் திடீர்னு பாப் எல் மண்டேப் அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்தில் வச்சு ஹைஜாக் பண்ணப்படுது. ஸோ இந்த பாப் எல் மண்டேப்புங்கிறது பார்த்தீங்கன்னா செங்கடல் பகுதியோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த பகுதியை தாண்டி வந்த கப்பலை ஹைஜாக் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ உடனே எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தான் இந்த பர்டிகுலர் கப்பலை ஹைஜாக் பண்ணிட்டாங்க, ஏன்னா அவங்க தான் இப்போ செங்கடல் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சது. ஆனால் கடைசியாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அதை கடத்தினது என்னமோ சொமாலியா நாட்டை சேர்ந்த கடற்கொள்ளையர்கள் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி யார் கடத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாடு ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஒரு கப்பலை ஹைஜாக் பண்ணுறாங்கன்னா அதை சாதாரணமாக ஹேண்டில் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். அதுவே சொமாலிய கடற்கொள்ளையர்கள் அப்படின்னா அவங்கள கொஞ்சம் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணலாம். அது ஒரு பெரிய இஷ்யூ எதுவும் கிரியேட் பண்ணிட போகிறது கிடையாது.
ஸோ அதனால தான் இந்த எல்லா நாடுகளும் கொஞ்சம் திணறுவாங்க. இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கிட்டு மீண்டும் இந்த கடற்கொள்ளையர்கள் அவங்களுடைய வேட்டையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இஷ்யூ ரொம்ப பெருசானதுனால தான் இப்போ இந்தியாவினுடைய போர்க்கப்பல் இந்த அரபிக்கடலில் பெருமளவுக்கு ரோந்து பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது. இந்திய போர்க்கப்பல் மட்டுமே இதுவரைக்கும் 3 கப்பல்களுக்கு மேலே காப்பாற்றியிருக்கிறாங்க இந்த கடற்கொள்ளையர்கள்கிட்ட இருந்து. இதில் கடைசி 2 நாளில் மட்டும் 2 கப்பல்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் இப்போ ஏற்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு குறைபாடை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு கடற்கொள்ளையர்கள் மீண்டும் தலை தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மீண்டும் உலக நாடுகளுக்கு இது பெரும் தலைவலியாக மாற ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கடற்கொள்ளையர்களால் மறுபடியும் இந்த கடல் பகுதிகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முதல்ல மாதிரியே இந்த ஹைஜாக் எல்லாம் அவங்களால பண்ண முடியுமா, இல்லை அவர்கள் கட்டுப்படுத்தப்படுவார்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.